ஆதியில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கின்றோம். சங்கீதம் 122 ஒன்றை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 122 1. ஆமென். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். ஆமென் 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 ஆமென். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பு. ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பு நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிறது. அந்த அழைப்பு தாய் வயிற்றில் உருவாகும் முன்பதாகவே நம்மை தெரிந்தெடுத்தார். உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே நம்மை முன்குறித்திருந்தார். அழைத்தார், ஏற்புடையவராக்கி தன்னுடைய மாட்சியிலே பங்கு பெற செய்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பு. அதிகாலையில் மென்காற்று வீசுகின்ற பொழுதினிலே ஆண்டவர், ஆதாம் ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். ஆதாம் ஆதாம் என்ற மெல்லிய குரல். நமக்கும் அந்த மெல்லிய குரலோசை கேட்கிறது. செவி கொடுக்காமல் இருக்கிறோம். செவி கொடுக்காமல் இருந்தோம், இருக்கிறோம். இனி எப்படி இருப்போம் என்று அவருக்குத்தான் தெரியும். ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய்? என் சப்தத்தை கேட்க, ஆண்டவருடைய சப்தத்தை கேட்க ஆதாம் பயந்தான். அதன் காரணமாக அவன் ஒளிந்து கொண்டான். ஏன் அவன் ஒளிந்து கொண்டான் என்றால், அவன் ஆண்டவரிடமிருந்து விலகி ஆண்டவர் தனக்கு கொடுத்த அந்த அருளை புறக்கணித்து, ஆண்டவருடைய உண்மையான அன்பை புரியாதவனாய், தன் சாயலிலும் உருவிலும் நான் மனிதனை படைப்போம் என்று சொல்லி உருவாக்கிய தேவனை மறந்தவனாய், ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்ளாமல் உலக காரியங்களிலே மகிழ்ச்சி கொண்டவனாய், மனைவியின் சொல்லுக்கு அடிபணிந்தவனாய், பாவம் செய்தவனாய்,
ஆண்டவரை விட்டு விலகி சென்றான். நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டபோது, ஆண்டவரே, நான் ஒளிந்து கொண்டு. ஏன் ஒளிந்து கொண்டிருக்கிறாய்? ஐயோ, நான் நிர்வாணமாய் இருக்கிறேன். நீ நிர்வாணமாய் இருக்கிறாய் என்று சொன்னது யார் என்ற கேள்வி இன்று நாம் அனைவரும் அப்படித்தான் ஆண்டவருடைய மெல்லிய குரலை கேட்டும் அதற்கு செவி கொடாமல் அவருடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை. உண்மையான தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாத பிள்ளைகளாக இருக்கிறோம். சுயம் உள்ளத்திலிருந்து சிந்திக்கணும், இதயத்தின் ஆழத்திலிருந்து சிந்திக்கணும். புத்தினால சிந்திச்சா எல்லாம் வேஸ்ட். அல்லேலூயா. புத்தினால சிந்திச்சா எல்லாமே வேஸ்ட். இருதயத்திலிருந்து ஆண்டவருடைய அன்பு சீடன் யோவான் கடைசி ராபோஜனத்தினுடைய அந்த போட்டோவை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய இருதயத்தின் மேலே அப்படியே சாய்ந்திருப்பான். இதய துடிப்பை அறிந்தவனாக, இதய துடிப்பை அறிந்தவனாக யோவான் இருப்பார். கல்லறை வரை யோவான் இயேசுவோடு நடந்தார். மற்ற எல்லா சீடர்களும் ஓடி போனார்கள். ஆனால் யோவான் மாத்திரம் கல்லறை வரை இயேசுவோடு நடந்தார். அவருடைய பாடுகளிலும், அவருடைய துன்பங்களிலும், வேதனைகளிலும், கஷ்டங்களிலும், நஷ்டங்களிலும், அனைத்திலும் இயேசுவோடு நடந்தவன் புதிய ஏற்பாட்டிலே. அதனால தான் சரித்திரம் சொல்லுகிறது, மற்ற எல்லாரும், யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான், மற்ற 11 திருத்தூதர்களும் மறைசாட்சிகளாக மரித்தார்கள் என்றும், யோவான் மாத்திரம் அப்படி ஒரு சாவு அவருக்கு வரவில்லை என்றும் நாம் அறிந்து கொண்டோம். யோவானுக்கு மட்டும் அந்த ஒரு மரணம் இல்லை, அவர் சாதாரணமாக. அதனால்தான் யோவானுக்கு அவர் அன்பு சீடராக இருந்தனாலே நற்செய்தி எழுதுகிறார், 3 திருமுகங்களை எழுதுகிறார். ஏன்? பைபிளுடைய கடைசி புஸ்தகமாக்கி அந்த திருவெளிப்பாடு நூலை, அந்த வெளிப்பாடு என்ற நூலை எழுதுவதற்கு ஆவியானவர் அந்த யோவானை எடுத்து பயன்படுத்தினார். அன்பு சீடன், அன்பு சீடன். ஆனால் அந்த அன்பு சீடனும் ஒரு நாள் இயேசுவோடு பயணம் செய்கிறார்கள். கெத்செமனே தோட்டம் வருகிறது. அங்கே எல்லா சீடர்களும் வெளியே நிற்கிறார்கள். வெளியே நிறுத்திவிட்டு 3 பேரை மாத்திரம் அழைத்து கொண்டு செல்கிறார். அப்பொழுது அங்கே பேதுரும் யாக்கோபும் யோவானை மாத்திரம் அழைத்து செல்லுகிறார். அவர்கள் இங்கே இருந்து எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லிவிட்டு இயேசு சற்று கல் எறியும் தூரம் அளவுக்கு போய் அங்கே முகங்குப்புற விழுந்து முழங்கால் படியிட்டு இரத்த வேர்வை சிந்தி, பிதாவே, இந்த கசப்பான பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், என் சித்தம் அல்ல உம் சித்தப்படியே ஆகட்டும் என்று சொல்லி வேண்டுகிறார். திரும்பி வந்து பார்க்கும் பொழுது சீடர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த உறங்கிக் கொண்டிருக்கிற நிலையை பார்த்த பொழுது இயேசுவுக்கு ஏற்பட்ட உள்மன காயம். ஐயோ, நம்பி அழைத்து வந்தோமே, ஐயோ, இவர்கள் எனக்காக ஜெபிப்பார்கள், என் உடன் இருப்பார்கள் என்று சொல்லி
நம்பிக்கையோடு கூப்பிட்டு வந்தார். ஆனால் அவர்கள் தூக்க கலக்கமாக இருந்துட்டு சொல்லுவார், 3 முறை வந்து பார்க்கிறார். 1வது முறையும் அவர்கள் தூக்க கலக்கத்தோடு இருந்ததினால் இப்படியாக சொல்லுவார், 1 மணி நேரம் 1 மணி நேரம் உங்களால் கண்பிடித்து ஜெபிக்க முடியாமல் போயிற்றோ என்று சொல்லி வேதனையோடு புலம்புவார். உள்மன காயம். உங்கள் உள்ளம் ஆவல் இருக்கிறது, ஆனால் உடல் வலுவற்றது. அதைதான் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 26 வசனத்திலே வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போமா? ரோமேயர் 8:26. ஆமென். இவ்வாறு தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல்வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்கு பரிந்து பேசுகிறார். இவ்வாறு தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஆமென். ஏனெனில் இதற்காக ஆமென். இவ்வாறு தூயாவியானவர் நம்முடைய வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். நம்முடைய வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். நம்முடைய வலுவற்ற நிலையில், அப்படித்தான் இந்த 3 பேருடைய வலுவற்ற நிலையில் யோவான் இப்படி சிந்தித்திருப்பார். ஐயோ, இயேசுவின் மார்பு பக்கம் சாய்ந்திருக்கின்ற நான் அவரை மறந்து போனேனே. ஐயோ, நான் அவரை விட்டு விலகி போக முயற்சித்தேனே. அவரை கண்டுகொள்ளாமல், அவருடைய வேதனையை புரிஞ்சு கொள்ளாமல் நான் சற்று தூங்கி போனேனே என்று சொல்லி அவர் மனம் வருந்திருப்பார். அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு நல்ல முடிவு எடுத்திருப்பார். இனி நான் இயேசுவை விட்டு நான் பிரிய மாட்டேன். வேதத்தில் அப்படி சொல்லப்படவில்லை, இருந்தாலும் ஆவிக்குரியவர் நமக்கு அதை உணர்த்துகிறார். அதனால தான் யோவான் கல்லறை வரை ஆண்டவரோடு நடந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரோடு யோவான் நடந்திருப்பார். என் அன்பு சீடன் என்று சொல்லி மனமாறி இருப்பார். பேதுரு 3 முறை மறுதலிப்பார் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். பேதுருவை பார்த்து இப்படியாக சொல்லுவார், சாத்தான் உன்னை சுளகையில் இட்டு புடைப்பதற்காக, சோதிப்பதற்காக என்னிடத்திலே அனுமதி கேட்டிருக்கிறான். உனக்காக நான் ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசியிருக்கிறேன். எனவே நீ மனமாறி நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன். நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன். நீ எனக்குரியவன், எனக்குரியவன். ஒரு தடவை அவர் செலக்ட் பண்ணிட்டான்னா விடமாட்டார். ஆனால் துரோகம் செய்கிறவன் நாண்டு கொண்டு செத்தான். அவன் ஆண்டவருடைய அன்பை புரிந்திருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் அவன் ஒரு கேஷியராக இருந்தான். எல்லா காரியங்களிலும் அவன் தான் பார்த்து கொண்டிருந்தான். ஆண்டவருடைய உண்மையான அன்பை மறந்து போய் கேவலம் 30 வெள்ளிக்காசுக்காக ஆண்டவரை காட்டி கொடுத்தான். என்னை காட்டி கொடுப்பவனுக்கு ஐயோ என்று ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். கடைசி ராபோஜனத்தில் அந்த அப்பத்தை பிட்டு அவனிடத்தில் கொடுக்கும் பொழுது, யூதாஸ், ஏன் தாமதிக்கிறாய்? நீ செய்ய வேண்டியதை போய் விரைவாய் செய் என்று சொல்லி அனுப்புவார். அந்த அப்பம், அந்த கடைசி ராபோஜன அப்பம் அவனுக்குள்ளே போனதும் பசாசங்க ஸ்டடி ஆயிட்டான். அவன் உள்ளத்தின் சிந்தனைகள் இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டும், இயேசுவை அவமதிக்க வேண்டும், இயேசுவை அவமானப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவன் உள்ளத்தில் இருந்தது. எனவே தான் அந்த கடைசி ராபோஜனம் அந்த அப்பத்தை கொடுத்து உண்ட பிற்பாடு கூட அவன் உள்ளத்தில் இருந்த சிந்தனைகளை
அவன் மாற்றிக்கொள்ளவில்லை. சாத்தான் புடமிட்டவனாக அவனுடைய செயல்களை, அதான் இயேசு சொல்லுவார், நீ போய் செய்ய வேண்டிய காரியத்தை செய். அப்படி போனாலும் அவன் உணர்ந்தவனாக ஆண்டவரிடத்திலே திரும்பி வந்து மன்னிப்பு கேட்டிருக்கலாம். மாறாக எங்க காசு வாங்கினோன்னா அங்கேயே போறான். அவங்க சொன்னா அது உண்பாடு. ஐயோ, மாசு மறுவற்ற இயேசுவை நான் காட்டி கொடுத்தேனே, ஐயோ என்று அவன் வேதனைப்பட்டான். மாறாக ஆண்டவரிடத்தில் வந்தவன் மண்டியிடவில்லை. மாறாக எங்க காசு பணம் இருந்தோ அங்க போய், யார் கொடுத்தாங்களோ, செல்வம் எங்க இருக்கோ, எங்க வசதி இருக்கோ, எங்க நல்லா சந்தோஷம் இருக்கோ அங்க போய் கேட்குறான். அவங்க சொல்றான், இது அது உண்பாடு, எங்க வேலை முடிஞ்சது என்று சொல்லி அவன் அதை அறிந்த பிற்பாடு அவன் நாண்டு கொண்டு செத்தான். ஆனாலும் பேதுரு மும்முறை மறுதளிப்பாய் என்று ஆண்டவர் கேட்டிருந்தாலும், என்னை நேசிக்கிறாயா, உண்மையாய் என்னை நேசிக்கிறாயா என்று மும்முறை கேட்கிறார். மும்முறை மறுதளித்த பேதுருவை பார்த்து, நீ என்னை அன்பு செய்கிறாயா, நீ என்னை அன்பு செய்கிறாயா, உண்மையாய் அன்பு செய்கிறாய் என்றால் என் ஆடுகளை பேணிவள என்று சொல்லுவார். பேதுரு உள்ளம் குமரி ஆண்டவருடைய பாடுகள் நேரத்தில், வேதனையில் அவர் கசையடிப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அவன் குளிர்காய்ந்து கொண்டிருந்தான். குளிர்காய்ந்து கொண்டிருந்தான். மற்றவருடைய துன்பத்திலே நாமும் குளிர்காய்கிறோம், மற்றவருடைய வேதனையிலே நாமும் குளிர்காய்கிறோம். அவருடைய நிலைமை என்ன, அவருடைய மனநிலை என்ன, பக்குவம் என்ன, என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்று கூட நாம் உணராமல் நம்ம குளிர்காயிரும். பேதுருவை போல உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது, உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது என்று சொல்லி, அதனால தான் சங்கீதம் 122:1 சொல்லுகிறது, ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பு. ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகம் மகிழ்ந்தேன். அகம் மகிழ்வு. அல்லேலூயா, அல்லேலூயா. அகம் என்று சொன்னால் உள்மனம். அந்த மகிழ்ச்சி, உள்ளத்தின் நிறைவு, உள்ளத்துடைய சந்தோஷம் நம்முடைய முகங்களிலே பிரதிபலிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ளத்தின் சிந்தனைகளை ஆய்ந்தறிகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ளத்தின் சிந்தனைகளை ஆய்ந்து அறிகிறவர். நம்முடைய சிந்தனைகளை ஆய்ந்து அறிகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். நம் வாயில் வார்த்தை தோன்றும் முன்னே அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும் நம்ம என்ன பேச போறோம், என்ன சொல்ல போறோம் என்று சொல்லி. வாயில் வார்த்தை உருவாகும் முன்பதாகவே அவருடைய சிந்தனையிலிருந்து நாம் எங்கேயுமே தப்பி ஓட முடியாது. காரணம், நாம் பேசுவதற்கு முன்பதாக அவருக்கு தெரியும், இதை நீ பேச போற, இதை தான் செய்ய போற, அவருக்கு தெரியுமே. அப்ப இங்கிருந்து சிந்திச்சா அது எல்லாமே ஃபெயிலியர். இங்கிருந்து சிந்திக்கணும். இதயத்திலிருந்து. அதனாலதான் தூய ஆவியார், வாசிக்கலாமா? ரோமேர் 8:26. ஆமென். இவ்வாறு தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக, எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல்வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்கு பரிந்து பேசுகிறார். ஆமென், ஆமென்.
பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்காக பரிந்து பேசுகிறவர் தூய ஆவியானவர் மாத்திரம்தான். அதனாலதான் ரோமேயர் 3:23 சொல்லுகிறது, ஏனெனில் எல்லோருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். அல்லேலூயா. ஆனால் ரோமேயர் 3:22 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் வழியாக கடவுள் மனிதரை தமக்கு நம்பிக்கை கொள்வோர் அனைவரையுமே அவர் வேறுபாடு காட்டுவது அவர் வேறுபாடு காட்டுகிற தேவன் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கை வழியாக கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவர் ஆக்குகிறார். அவர் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாக நம்பிக்கை கொள்வோர் அனைவரையுமே அவர் ஏற்புடையவராக்குகிறார். அவர் வேறுபாடு காட்டுவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும், அதனாலதான் ரோமர் 8:26 மிக அழகாக சொல்லுகிறது, தூயாவியார் தமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழிநடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழிநடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஸ்தோத்திரப்பலிகள் சத்தமாய் ஸ்தோத்திரப்பலிகள் எடுப்போமா? 10 ஸ்தோத்திரப்பலிகள் எடுக்கவும். உரத்த குரலில் 10 ஸ்தோத்திரப்பலிகள் உரத்த குரலில் பாடலாக பாடுவோமா? மற்றவர்கள் எல்லோரும் கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு
உண்மையாய் அவருடைய சமூகத்தில் கேட்போமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம் ராஜா. ஆமென். உள்ளதன் மேல் தண்ணீரை ஊற்றுபவரே ஸ்தோத்திரம். எல்லார் மேலும் தலையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். தீமைக்கு மனம் வருந்துபவரே உமக்கு ஸ்தோத்திரம். தீயவர் திரும்பி வரும் பொழுது மன்னிப்பை தாராள மனமுடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். நொறுங்கிய உள்ளத்தோரை உயிர்ப்பிக்கின்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். இருளில் நின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். வழி சொல்லுக்கு மாறாக ஆசி பெறுவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒப்பற்ற மகிழ்ச்சியை அளிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உமது உரிமை சொத்தாக தெரிந்து கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் எங்களை அழைத்துள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். ஹalleluya. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுக்கே புகழ். எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அந்த ஸ்தோத்திர பலிகளை உள்வாங்கினோம்? எத்தனை பேர் அந்த ஸ்தோத்திர பலிகள் எடுக்கும் பொழுது அவரோடு அந்த தாயாரோடு சேர்ந்து நாமும் நம்மளை ஒப்பு கொடுத்தோம்? எத்தனை பேர் அதை வாசித்து முடிந்த பிற்பாடு ஆமேன்னு சொன்னோம்? சிந்தித்து பாருங்கள், நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை கேட்ட பொழுது அந்த அகம் மகிழ்வில்லை, அந்த உள்ளத்தின் மகிழ்ச்சி இல்லாத போது அந்த வாய் சொற்கள் ஆண்டவருக்கு ஏற்புடையவராய் வருவது கஷ்டம். அது தூய ஆவியானவர் நம்மை துருவி அறிகிறார். நம்முடைய வலுவற்ற நிலையில் அவர் நமக்கு துணை நிற்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். அதனால தான் நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய இரக்கத்திற்காக காத்திருக்க வேண்டும். ஆமென். அவருடைய இரக்கத்திற்காக. அதுதான் சங்கீதம் 123:2 சொல்லுகிறது. அழகாக சொல்லும் சங்கீதம் 123:2. ஆமென். கண்கள் தன் தலைவனின் கைகளை நோக்கியிருப்பது போல பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கியிருப்பது போல என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எனக்கு இறங்கும் வரை என் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும். பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கியிருப்பது போல் பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கியிருப்பது போல என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எமக்கு இறங்கும் வரை என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். அந்த ஆமென் வரணும் இந்த பிள்ளைகளை நமக்குள்ள இருந்து. எஸ்ரா திருச்சட்ட நூலை எடுத்து வாசித்த பொழுது அனைவரும் முழந்தாள் படிட்டு முகங்குப்புற விழுந்து ஆமேன் ஆமேன் என்று சொல்லி நன்றி செலுத்தினார். இறைவனுக்கு முன் நாம் பணியாளர்கள் என்ற உணர்வு நம்மை ஆட்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் மத்தேயு நற்செய்தியிலே பார்க்கிறோம் 10ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள். வேகமாய் நேரம் குறைவாய் இருப்பதால் மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 24-25. சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல, சீடர் தம்
போல் ஆகட்டும். சீடர் தம் குருவை போல் ஆகட்டும். பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும். பணியாளர்கள் தம் தலைவரை போல் ஆகட்டும். அதுவே போதும். அதுவே போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. இறைவனுக்கு முன் நாம் பணியாளர்கள் என்ற உணர்வு நம்மை ஆட்கொள்ள வேண்டும். யாருமே பெருசு கிடையாது, நானும் கிடையாது, நீங்களும் கிடையாது. எல்லாம் அவருடைய உடன் பணியாளர்கள், அவ்வளோதான். அல்லேலூயா. நம்ம யாரும் இங்கே பெரியவங்க சின்னவங்கெல்லாம் கிடையாது. வயதில் பெரியவர்களாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சபத்தில் எல்லாரும் ஒரே நிலை. சீடர் குருவை போல, பணியாளர் தலைவர் போல ஆகட்டும். என்ன அருமையான வார்த்தை பார். அதனால தான் சங்கீதம் 123:2 சொல், பணியாளனின் கண்கள் பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கி இருக்க வேண்டும். தலைவனுடைய கையை நோக்கி இருப்பது போல பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கி இருப்பது போல. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எனக்கு இறங்கும் வரை என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். ஆமென். நீர் எனக்கு இறங்கும் வரை என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். அதனால்தான் சங்கீதம் 123:1 சொல்லுகிறது, விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தியுள்ளேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து மகிழ்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து மகிழ்கின்றேன். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. இந்த நாளில் ஒரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. சுவிசேஷ பாரம் ஒன்றே எந்த நினைவாய் இருக்க வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே எந்த நினைவாய் இருக்க வேண்டும். ஆமாண்டவரே, சுவிசேஷ பாரம்
நற்செய்தி அறிவிப்பதில்லை, நற்செய்தியை கொடுப்பதில்லை, உடைய வார்த்தைகளை மற்றவருக்கு அறிவிப்பதில்லை. கேட்டு வாங்கி கடைபிடித்து அறிவித்தார். தம் முன்குறித்தோரை அவர் அழைத்திருந்து அழைத்தார், முன்குறித்து வைத்தார், அழைத்தார், ஏற்புடையவராக்கி தன்னுடைய மாட்சியிலே அவர் நம்மை பங்கு பெற செய்கிறார் என்ற விசுவாசம். கடந்த 3 நாட்களாக நாங்கள் ரோசரி ரெட்ரீட் சென்டர் கரும்பத்தம்பட்டியிலே அன்னை மரியாளின் தாய் வீட்டிற்கு சென்றிருந்த போது அங்கே மிகுதியாக இந்த தடவை நம்பிக்கை குறித்து தான் சொல்லப்பட்டது. நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை. அவருடைய வார்த்தை அவ்வளவு அழகான வார்த்தைகள் எடுத்து சொல்லப்பட்டது. நம்ம எங்கெல்லாம் பலவீனமாக இருக்கும், ஜெபமால சொல்கிறோம், எந்த நிலையில் சொல்கிறோம், ஓட்ட குதிரை மாதிரி சொல்லி முடிக்கிறோம். ஜெபம் சொல்கிறோம், எப்படி சொல்கிறோம், ஓட்ட குதிரை மாதிரி சொல்கிறோம். நம்பிக்கையோடு அந்த ஜெபம், அருள் நிறைந்த மரியே நீ வாழ்க என்று சொல்லி அந்த வாழ்த்து ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக அவருடைய போற்றுகிறது ஜெபம். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். உண்மையோடு ஆராதிப்பேன், அன்பு கூறுவேன், உண்மையான அன்பு. உதட்டளவில் மக்கள் என்னை போற்றுகிறார்கள், இவர்கள் உள்ளமோ வெகு தொலைவில் இருக்கிறார். உதட்டளவில் போற்றுகிறோம். யூதாசுடைய வாயில உதட்டளவில் அந்த நற்கருணை சென்றதும், அந்த அப்பம் கொடுத்து வாயில போட்டதும் பசாசு அவனுக்குள் நுழைந்தது. ஆண்டவர் சொல்வாரு, நீ செய்ய வேண்டிய வேலையை போய் செய். இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள வருது, வாய்க்குள்ள போகுது. ஆனா நம்முடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கிறது சற்று சிந்தித்து பார்ப்போமா? உண்மையோடும் நேர்மையோடும் ஆண்டவருக்கு ஒளியம் புரியும். நம் ஒவ்வொருவரையும் முன்குறித்தாரே. முன்குறித்த 3 சீடர்கள் 12 பேரில் 3 பேரை மட்டும் தனியாக அழைத்து சென்றது கெத்செமனி தோட்டத்தில். எனக்காக ஜெபிப்பார்கள், எனக்காக மன்றாடுவார்கள், எனக்காக பரிந்து பேசுவார்கள் என்று சொல்லி ஒரு சாதாரண மனுஷன், தேவகுமாரன் ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி எனக்காக ஜெபிக்க, எனக்காக ஜெபிங்க. ஜெபிச்சாங்களா? உண்மையாக ஜெபிச்சாங்களா? இல்லையே. உண்மையாக ஜெபிக்கலையே, தூங்கிட்டாங்களே. உண்மையாக அவருக்காக ஜெபிச்சாங்களா? அவருடைய உள்மன காயம் எப்படி? அதனால தான் சங்கீதம் 123:2 சொல்லுவது, பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கி இருப்பது போல. பணியாளனின் கண்கள், நம்முடைய கண்கள் அவரை உற்று பாருங்க, அவருடைய அந்த சுருவத்தை உற்று பாருங்க, அவருடைய பாடுபட்ட அந்த சுருவத்தை உற்று பாருங்க, மனசில் கொண்டு வாங்க. கல்வாரி மலையில் அவர் தொங்கிய நிலை, காலை 9 மணிக்கு சிலுவையில் அறையப்படுகிறார், 3 மணிக்கு உயிர் விடுகிறார். ஏறக்குறைய 6 மணி நேரம் சிலுவையிலே தொங்குகிறார். எத்தனை வேதனை இருந்திருக்கும் அவருக்கு. ஐயோ, என்னோடு உணவுண்டவன் என்னை காட்டி கொடுத்து விட்டு போய்விட்டார். என்னோடு அற்புதங்களையும் அடையாளங்களையும் சேகரித்து கொண்டவர்கள், பலனை அனுபவித்தவர்கள்
என்னை விட்டு ஓடிட்டாங்க. அதுதான் ஸ்ரீடப்பார் சொல்ல, எல்லாரும் ஓடி போயிட்டாங்க, நீங்களும் ஓடி போக நினைக்கிறீர்களா? எல்லாரும் ஓடி போவீங்க, அவருக்கு தெரியும். ஆண்டவர் சமூகத்தில் இறுதி வரை இணைந்து நிலைத்திருப்பவர்களே, இறுதி வரை நிலைத்து அவரோடு இணைந்து, அன்பர்களே, அவருடைய அரியணைகள், அவருடைய நீதி வழங்க கொண்ட அரியணைகள், அங்கே போய் நிற்போம். எப்படி நிற்போம்? கூனி குறுகி நிற்போமா, இல்லை தலை நிமிர்ந்து நிற்போமா என்ற கேள்வி. அதனால தான் சங்கீதம் 122 4ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, ஆண்டவரின் திருக்குறத்தார் அங்கே செல்கின்றனர். ஆமென், ஆமென். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ராயேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க அவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்தச் செல்வார்கள். ஆமென். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். அவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். அவருடைய அரியணைகளில் பக்கத்தில் போய் நிற்கணும். தாவீது வீட்டாரின் அரியணைகளைப் போல அவருடைய பக்கத்தில் போய் நிற்கணும். தேவப்பிள்ளைகளே, இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்துவார். நன்றி சொல்லு ஆத்துமாவே, நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, உன் குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகொடி நின்று மீட்டாரே, படுகொடி நின்று மீட்டாரே. படுகொடியிலிருந்து நம்மளை மீட்டவர், பள்ளத்திலிருந்து தூக்கி எடுத்தவர், உளையான சேற்றிலிருந்து தூக்கி உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவர், நமக்காக மரித்தவர், பாடுகளை பட்டவர். அவருடைய காயங்களினால் நாம் குணமடைகிறோமே. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மறந்தாய்? இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? நன்றி சொன்னமா? நன்றி சொல்ல அவர் நம்மை அழைக்கிறார். தேவ பிள்ளைகளே, நன்றி சொல்ல. அதனாலதான் நன்றி சொல்ல பிள்ளைகள் ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கிட்ட கட்டளைக்கிறங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி சொல்வார்கள். ஆமென், ஆமென். அதனாலதான் சங்கீதம் 122 6ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். வாசிக்க கேட்போம். 122 6. ஆமென். எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. ஆமென், ஆமென், ஆமென். எருசலேமில் சமாதானம். ஏன்? அந்த எருசலேம் தான் ஆண்டவருடைய பாடுகள், உயிர்ப்பு எல்லாம் அங்கே தான். அதனால தான் எருசலேமை நோக்கி அழுவார் ஆண்டவர்களுடைய கண்ணீர். ஆண்டவர் அழுத இடங்கள் 2 இடங்கள். ஒன்று லாசருடைய மரணத்தின் போது அழுதார், எருசலேமை நோக்கி அழுதார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். பிள்ளைகள், அப்படிப்பட்ட அந்த எருசலேம் ஏன் சமாதானம்? எருசலேமே
நான் உன்னை தேடி வந்த நாளை நீ அறிந்து கொள்ளவில்லையா? வேதனையோடு அழுவார். ஏனென்றால் அங்கே தான் அவர் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு மரிக்கணும். அவருக்கு இடம் குறிக்கப்பட்டிருக்கிறது எருசலேமில். எருசலேமை பார்த்து அழுகிறார். ஐயோ, கெத்செமனிலே அழுகிறார், கண்ணீர் விட்டு இரத்த வேர்வை வேர்த்து அழுகிறார். இரத்த வேர்வை, இரத்தம், இயேசுவின் இரத்தம் நம்ம ஒவ்வொருவர் மீதும் தெளிக்கப்படட்டும். இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. திருப்பாடல் 122:6 இப்படியா, உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களா? உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களா? உன் கோட்டைக்குள் அமைதி, உன் மாளிகையில் நல்வாழ்வு. ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பு. சங்கீதம் 122:1 ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பு நான் கேட்டபோது அந்த மகிழ்வு ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைக்கிறார். பாசத்தோடு நேசது, என் மகனே, என் மகளே, என் சகோதரனே, சகோதரியே, என்னிடம் திரும்பி வா, என்னிடம் மன்றாடு, நான் உனக்கு செவி சாய்ப்பேன், நீ அறிந்திராத மாபெரும் செயல்களை நான் உனக்கு விளக்கி கூறுவேன் என்று எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 33:3 வாசிக்கிறோமே. அதுதாங்க நமக்கு வாட்ஸ்அப் நம்பர், அதுதாங்க நமக்கு பின் நம்பர். அவரை நோக்கி கூப்பிடு, நன்றி சொல்ல அவரை நோக்கி கண்களை உயர்த்தி, விண்ணுகளை வீட்டிருப்பவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தி உள்ளேன் என்று சொல்லி இந்த அதிகாலை வேளையிலே. அதனாலதான் சங்கீதம் 123:3 சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். 3-4. ஆமென். எங்களுக்கு இறங்கும். அளவுக்கு மேலேயே நாங்கள் இகழ்ச்சி அடைந்து விட்டோம். இன்பத்தில் திளைத்திருப்போரின் வசைமொழி போதும், இருமாந்த மாந்தரின் பழி சொல்லும் போதும். எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். அளவுக்கு மேலேயே நாங்கள் இகழ்ச்சி அடைந்து விட்டோம். இன்பத்தில் திளைத்திருப்போரின் வசைமொழி போதும், இருமாந்த மனிதரின் பழி சொல்லும் போதும். நம்முடைய ஜெபம் இரக்கத்திற்காக, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும் அப்பா. அளவுக்கு மேலேயே நாங்கள் இகழ்ச்சி அடைந்து விட்டோம், போதும், இன்னும் எங்களால் தாங்க முடியாது, போதும். எத்தனை பழி சொற்கள், எத்தனை கேவலம், எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள், போதும் ஆண்டவரே, போதும்பா. இன்பத்தில் திளைத்திருப்போரின் வசைமொழிகள், இன்பத்தில் திளைத்திருக்கின்ற மக்களுடைய வசைமொழிகள். இன்பத்தில் திளைத்திருப்போர் என்று சொன்னால் தன்னுடைய சுய ஊனியல்பின் இச்சைக்காக, உலக பாவத்துக்காக, உலக காரியங்களை இன்பத்தில் நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறோம். நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும், உலக காரியங்களில் நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பேன். எங்கே வேணாலும் என்னுடைய சந்தோஷம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது, எங்கேயும் எனக்கு சந்தோஷம் நிம்மதி போயிடக்கூடாது. அதனால தான் இன்பத்தில் திளைத்திருப்போரின் வசைமொழி போதும், இருமாந்த மனிதரின் பழி சொல்லும் போதும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கொடுக்குற பதில் என்ன? நீ வசைமொழி கேட்டுக்கொண்டு வேதனையோடு இருக்கிறாயா, பாரத்தோடு இருக்கிறாயா, துன்பத்தோடு இருக்கிறாயா, கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாயா? ஐயோ, இந்த துன்பம் நீங்குமா, என்னை விட்டு நீங்கக்கூடாது, நீங்குமா என்று சொல்லி கவலையோடு இருக்கிறாயா? ஆண்டவர் இதோ உன்னை பார்த்து சொல்றார். சங்கீதம் 122:8 வாசிக்க கேட்போம் வேகமாய். ஆமென். உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான்
என் சகோதரர் சார்பிலும் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன். உன்னை வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய இது பாருங்க, ஆமென். உன்னுள் சமாதானம், உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர்கள் சார்பிலும் உன்னை வாழ்த்துகிறேன். நல்லா இரு, நீ நல்லா இரு, எங்க இருந்தாலும் நீ நல்லா இரு, சந்தோஷமா இரு, போதும். எங்க இருக்கிறியா? சந்தோஷம், பி ஹாப்பி, நோ ப்ராப்ளம். எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. நான் நம் கடவுளாகிய 9ஆம் வசனம் இன்னும் அழகாக சொல்லுகிறது, நம் கடவுளாகிய ஆண்டவரும் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நீ சந்தோஷமாயிரு, ஹாப்பியாயிரு, ஒரு பிரச்சனை இல்லை, உன் சந்தோஷத்தில் எந்த தடையும் இல்லை. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், நீ சந்தோஷமாயிரு, அது அவருக்கு விருப்பம். எங்கே இருந்தாலும் வாழ்த்து பெறுவாயாக, எங்கே இருந்தாலும் சந்தோஷமா இரு, எங்கே இருந்தாலும் ஹாப்பியாரு. பஸ் உன் கடவுளாக ஆண்டவர் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெறும்படி, உனக்கு சமாதானம் கிடைக்கும்படி, உனக்கு சந்தோஷத்தில் எந்த குறையும் இல்லாதபடி நான் உனக்காக மன்றாடுவேன். ஆமென். நான் உனக்காக மன்றாடுவேன், நான் மன்றாடுவேன். இந்த பரிந்துரை ஜெபம், நான் உனக்காக மன்றாடுவேன் என்ற சிந்தனையோடு இறுதி ஜெபம் வேகமாய். அன்பு தந்தையே இறைவா, இதோ நாங்கள் எதற்காக ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாமல் இருந்திருந்த காலத்திலும் தூய ஆவியானவர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆசிர் தருமரை எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி மன்றாடும் என்ற கருத்தை இந்த நாளிலும் நாங்கள் உணர்ந்து இனிமேல் எங்கள் கண்களும் உள்ளமும் உம்மை நோக்கி இருக்க எங்களுக்கு வாய்ப்பளிக்கவும், குறிப்பாக ஆவியானவர் எங்களை வழிநடத்தவும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், எங்களுடைய வாழ்வில் எதை உணர்த்த நீர் ஆசி தரப்போகிறீர் என்பதை தெரிந்து வாழ உம் வழியில் செல்ல தூய ஆவியானவரே, இறைவனையே வழிநடத்தி தூய ஆவியானவரின் வலுப்பெற்று அவரை பலப்படுத்திய தேவ ஆவியானவர் எங்களுக்கும் அந்த ஆவியானவரின் வல்லமை வழிநடத்தவும், பலப்படுத்தவும், திடப்படுத்தவும், எங்களோடு இருந்து செயல்பட இந்நாளிலிருந்து எழுந்தருளி வரப்போவதற்காக நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மீது இரக்கமாயிருந்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். ஆமென். ஹalleluya. அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ். திருப்பாடல் 122:4 சொல்வதை போல ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கிணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். நாமும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த செல்வோம் என்ற சிந்தனையோடு, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற சிந்தனையோடு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லாவல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. Have a nice day. God bless you. Have a nice day. God bless you. Hallelujah.